பொருளாதாரத்தை அவர் அதிகம் கேட்கக்கூடியவராக இருக்கிறாரு. கம்ப்ளைண்ட் பண்றாரு சூழலத்தில் வந்து, எங்க அப்பா இப்போ பாரு காசு காசுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. எனக்கும் குழந்தை குட்டியெல்லாம் இருக்கிறா இல்லையா, காசு இருக்குது இல்லைன்னு சொல்லலை, ஆனால் என் குழந்தைங்களை யார் பார்ப்பா? என் பிள்ளைகளை நான் பார்க்கணுமே, என்கிட்ட இருக்கிற காசு என் பிள்ளைங்களை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் எங்கள் அப்பா என்னை பெற்றெடுத்த என் தந்தை என்னிடத்துல அதிகமாக காசு அதிகமாக கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு, காசு அதிகமாக பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதரத்தில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. பஞ்சாயத்து வந்து இந்த பஞ்சாயத்து இயல்பாக வந்து நாம் என்ன பதில் சொல்லுவோம்? ஏங்க நீங்கள் தான் வயசான ஆளாக இருக்கிறீங்க, அவன் பாவம் பிள்ளை, அவனுக்கு 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவர் கஷ்டப்பட்டு ஏதோ சம்பாதிச்சு காசு பணத்தை வச்சு அவர் பிள்ளைக்கு செலவு பண்ணிட்டு போவார் விடுன்னு பார்த்தீங்க. நீங்கள் வயசான காலத்தில் அவருக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு நாம் சொல்லுவோம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த பிரச்சனையை அந்த பஞ்சாயத்து கொண்டு வந்து அந்த நபித்தோழருக்கு பதிலளிக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க, அந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். அந்த நீ இருக்கிறிய நீ அந்த மாலுக்க உன்னுடைய செல்வம் இருக்கிறது, நீயும் சரி உன்னுடைய செல்வமும் சரி, லி அபிக்க உன் தந்தையை சார்ந்தவர்கள் சொல்லுவோம். என்ன சொல்ல வராங்க? என்ன கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு வர? எங்க அப்பா காசு கேட்கிறாரு காசு கேட்கிற, என்ன கம்ப்ளைண்ட் கொண்டு வர? நீயே உங்க அப்பா தான், உங்க அப்பாவுக்கு நீயே உங்க அப்பாவுக்கு தான் சொல்லணும், உன் காசு உங்க அப்பாவுக்கு தான் சொல்லணும். அந்த மாலுக்க நீயும் உன்னுடைய பொருளாதாரம் லி அபிக்க உன் தந்தையை சார்ந்தவர்கள், இதை கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிற, உங்க அப்பா கொடுத்துதான் ஆகணும், இதுதான் மாறும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லக்கூடிய இந்த செய்தியை இப்னு மாஜாவில் நம்ம பார்க்கலாம். நேற்று நம்ம சொன்னோமா இல்லையா, தந்தையின் சிறப்பை அறிந்து கொள்வதற்கு இந்த ஹதீஸ் போதும். தந்தைக்கு எவ்வளவு கொடுத்தாலும் நம்மே தான். நீங்க இந்த கம்ப்ளைண்டே கொண்டு வரக்கூடாது என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லி அனுப்புறாங்கன்னு சொன்னா, அப்ப தந்தையினுடைய மகத்துவம் எந்த அளவுக்கு இருக்கிறது. தந்தை என்பவர் சொல்லுறது கடவுளின் நடுக்கதவுகளாக இருக்கிறார். தந்தையை பற்றி நீங்கள் எந்த பிரச்சனையும் இங்க மார்க்கத்தில் கொண்டு வரக்கூடாது, கேட்டா அவருக்கு கொடுத்துதான் ஆகணும் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் இந்த மார்க்கம் தந்தையினுடைய அந்த ஸ்தானத்தை வைத்திருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நாம பார்க்கலாம். பாருங்க, அதை தொடர்ந்தவர்களாக இயற்கையை ஏற்கனவே நம்ம செய்த அந்த உரைகளிலிருந்து அந்த சில விஷயங்களை நம்ம எடுத்து சொல்ல வேண்டி இருக்கு. இருந்தாலும் இன்றைய உரையாக நான் தாய் பேசுகிறேன், நேற்று தந்தை பேசுன மாதிரி இன்றைக்கு தாய் எப்படி பேசுறாங்க, பெற்றோராக பேசுறோம் என்ன சொல்லிட்டு 2 பேரும் கலந்தவர்களாம் வரக்கூடிய ஒரு வசனம் திருமறை குர்ஆனுடைய பனு இஸ்ராயேல் 17வது அத்தியாயத்துடைய 23வது வசனம். ரப்பல் ஆலமீன் பாருங்க, நீங்க திருமறை குர்ஆனை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்கெல்லாம் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை வணங்குங்கள், என்னை மட்டும் வணங்குங்கள், எனக்கு எதையும் இணையாக கருதாதீர்கள், வைக்காதீர்கள், வணங்காதீர்கள், எங்கெல்லாம் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய இபாதத்தை பத்தியும் ஷிர்க் பத்தியும் பேசுறானோ, அதற்கு அடுத்த வார்த்தையாக பெற்றோர் குறித்து வலியுறுத்தி பேசுவான். அதான் குர்ஆனுடைய ஸ்டைல். அதே மாதிரி இங்கேயும் பேசுறான். ரப்பல் ஆலமீன் பேசுகிறான், இதுதான் ஆரம்பத்தில் உங்களுக்கு முன்னாடி முன்னுரையில் வாசித்து காட்டிய வசனமும் கூட. ரப்பல் ஆலமீன் பேசுகிறான் சூரத்து இஸ்ராயீலுடைய 23வது வசனம், வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, என்னை தவிர வேறு யாரையும் வணங்காதீர்கள் என்று நான் உங்களுக்கு உபதேசம் செய்கிறோம். செஞ்சுட்டு ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வபில் வாலிதைனி இஹ்சானன், உங்களது பெற்றோருக்கு நல்லுபகாரம் செய்யுமாறு நான் உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன். நல்லா கேட்டுக்கோங்க, கவனமா கேளு. என்ன தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது. ஒன்றில் வாலிதைனி இஹ்சானன், என்ன தவிர வேற யாரும் வணங்கக்கூடாது, ஆனால் உன்னுடைய பெற்றோருக்கு நீ நல்ல உபகாரம் செய்ய வேண்டும். 2வது இருக்கக்கூடிய கட்டளை ஷிர்க்குக்கு அப்புறமா அல்லாஹ்வுடைய அந்த இபாதத்துக்கு அப்புறமா இருக்கக்கூடிய கட்டளை என்ன? பெற்றோருக்கு நல்ல உபகாரம் செய்யுமாறு உங்களுக்கு நான் கட்டளை இடுகிறேன். சொல்லிவிட்டு ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இம்மா யப்லுகன்ன இந்த கல் கிபர அஹதஹுமா அவ் கிலாஹுமா, அந்த பெற்றோரில் இருவரில் ஒருவரோ உம்முடன் இருக்கும் பொழுது ஃபலா தகுல்லஹுமா உஃபின், அவர்களை நோக்கி உஃப் அப்படிங்கிற வார்த்தையை கூட சொல்லாது. உஃப்னா என்ன அர்த்தம் அரபியில? நம்ம சொல்றோம் இல்லையா, இதே தொந்தரவோ அப்படின்றோமே, இதை உஃப்னு அரபு. உஃப் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னங்க அப்படி இந்த வார்த்தை இது வந்து இதுக்கு அர்த்தம் கிடையாது. ஆனா இந்த எக்ஸ்பிரஷனுக்கு மிகப்பெரிய அர்த்தம் இருக்கு. சி அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லக்கூடாதுன்னா சரிங்களா, இதை சொல்லக்கூடாது, வாயில வார்த்தை வரக்கூடாது. அதான் நேற்று நாம் கேட்டோம், நேற்று ஹதீஸ சொன்னோம். அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், பெற்றோரை திட்டுபவர்கள் அல்லாஹ் சொல்லிக்கிறான், பெற்றோரை திட்டுவது பாவம் அப்படின்னாக்கா சஹாபாக்கள் கேள்வி கேட்பாங்க, யார் ரசூலுல்லாஹ், யாராவது தன்னுடைய பெற்றோரை திட்டுவாங்களா? அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. பெற்றோரை திட்டுவது என்பது சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், நமக்கும் ஆச்சரியம். யார் ரசூலுல்லாஹ் பெற்றோரை திட்டுவாங்களா? சஹாபா கேட்ட மாதிரி நாம நினைக்கிறோம், என்ன யாராவது பெற்றோரை திட்டுவாங்களா? தூக்கி போட்டு மிதிக்கவும் செய்வாங்க. நம்ம
அந்த அளவுக்கு தான் நம்ம ஊர்ல இருக்கிறாங்க. தூக்கிட்டு போய் ஏதாவது அனாதை இல்லத்திலேயோ முதிரை இல்லத்திலேயோ தள்ளி விட்டு வரக்கூடிய அளவுக்கு தான் நம்ம திட்டதெல்லாம் என்னங்க ரொம்ப அதுக்கு மேல எதாவது இருக்குதா? தூக்கிட்டு போய் முதிரை இல்லத்துல போட்டுட்டு வர மாதிரி இருக்குதா? கேட்டா வாயிலே 4 குத்துற மாதிரி இருக்குதா? அது அம்மாவா இருந்தாலும் அப்பாவா இருந்தாலும் அது எவ்வளவு வயசானவங்களா இருந்தாலும் அதெல்லாம் ரெண்டாவது. என்ன எப்படி பேசலாம், என்ன எப்படி கை நீட்டி பேசலாம், வருவா பிள்ளைகளுக்கு கோபம் வருவது. எப்படிங்க வயசான காலத்துல என்ன கை நீட்டி பேசுறாங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறாங்களா இல்லையா? ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், ஃபலா தகுல்லஹுமா உஃபின், அவர்களை நோக்கி சீ என்ற வார்த்தையை கூட, உஃப் என்கிற வார்த்தையை கூட நீங்கள் சொல்லக்கூடாது. வலா தன்ஹருமா ஃபகுல்லஹுமா கௌலன் கரீமா. ரப்பல் ஆலமீன் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன? அவ்விருவரையும் விரட்டாதீர்கள், மரியாதையான, கரீம் அப்படின்னு சொன்னா மரியாதையான அர்த்தம். அவர்களை நோக்கி வகுல்லஹுமா கௌலன் கரீமா, மரியாதையான சொல்லை நீங்கள் சொல்ல வேண்டும். அப்பா அம்மா எதுவா இருந்தாலும் சரி பேசக்கூடாது, மரியாதையா தான் பேசணும். அப்பா அம்மா கிட்ட மரியாதை இறக்கி பேசுற காரியம்லாம் இஸ்லாத்துல வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல பேசணும். 23 தொடர்ந்து 24 அதில் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான் பாருங்க. என்ன சொல்லிட்டு, லஹுமா ஜனாஹ துல்லி மிர் ரஹ்மதி, அன்புடன் அந்த 2 பேருக்காக பணிவேணும் சிறகை தாழ்த்துவீராக. உங்க அப்பாவுக்கு முன்னாடி சிறகை விரிச்சு பறக்கணும்னு நினைக்காத, உங்க அம்மாவுக்கு முன்னாடி தூக்கி வச்சுட்டு அப்படி பறந்து போகணும்னு நினைக்காத. இல்ல, அவங்களுக்கு முன்னாடி இறக்கு, உன் சிறகை இறக்கு, நீ இறங்கு. இறக்குன்னா அர்த்தம், ஒரு பறவை சிறகை விரிக்குதுன்னா பறக்குதுன்னு அர்த்தம். சிறகை இறக்குதுன்னு சொன்னா இறங்குது, தரை இறங்குகிறதுன்னு அர்த்தம். தந்தைக்கும் தாய்க்கும் முன்னாடி நீ இறங்கு, கீழே இறங்கி வா, உன்னுடைய சிறகை தாழ்த்துவீராக என்று சொல்லிவிட்டு, மேலும் நீங்கள் சொல்லுங்கள், ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, இறைவா சிறு பிள்ளையாக இருக்கும்போது என்னை இவர்கள் எவ்வாறு பராமரித்தார்களோ அந்த மாதிரி இவர்களை நீ பராமரிச்சுக்கீங்க. இவர்களும் ஒரு சிறு பிள்ளை பருவத்துக்கு தான் வந்திருக்கிறாங்க. எப்பவுமே முதுமை பருவம் ஒண்ணு இருக்குதா இல்லையா, வயசான காலம், அது இன்னொரு சிறு பிள்ளைத்தனம். சரிங்களா? சின்ன பிள்ளைங்க என்னெல்லாம் சேட்டை செய்வாங்களோ எடுத்து பாருங்க. வாக்குங்கிறது ஒரு வட்டம் சொல்றாங்க, ஒரு சைக்கிள்னு அப்படி போய் அப்படி வர மாதிரிதான் சிறு பிள்ளையில ஆரம்பிக்கிறது. அது இளமைக்கு போயிட்டு இளமைக்கு அப்புறம் முதுமை திரும்பி அந்த சிறு பிள்ளைத்தனமாகவே இருக்கும். எப்படி சின்ன பிள்ளையில இருக்கும்போது படுக்கறையில் அவங்க என்னென்னலாம் செஞ்சாங்களோ, படுக்கையிலேயே சிறுநீர் கழிச்சிருவாங்க, படுக்கையிலேயே மலம் கழிச்சிருவாங்க, என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. சாப்பாடு சாப்பிடுறது சரியா சாப்பிட மாட்டாங்க, அங்கங்க இறைச்சி விட்டுருவாங்க, ஆடைகளை சரியாக இருக்குமாக கட்ட முடியாது. இப்படியெல்லாம் சின்ன பிள்ளைங்க செய்வாங்களா இல்லையா? இதே பருவம் வயசான பிறகு வரும், பார்த்திருக்கிறோமா இல்லையா? ரொம்ப வயசானவங்களை எடுத்து பாருங்களேன், அவங்க பேசுறது என்னன்னு விளங்காது, பேசுவாங்க ஆனா அந்த வார்த்தைகள் நமக்கு விளங்காது. அவர்கள் அந்த படுக்கையிலேயே, அவருடைய அந்த படுக்கையிலேயே சிறுநீரையும் மலத்தையும் கடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, பார்க்கிறோமே. அதை அவர்கள் சொல்கிறார்கள், இறைவா சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் இவங்க எப்படி என்ன பராமரிச்சாங்களோ அப்படி இவங்களை நீ பார்த்துக்க, இவங்களை நீ பராமரித்துட்டு வான்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல கூடுதலாக துஆவையும் நாம் செய்ய வேண்டும். என்னெல்லாம் பண்ணும் பாருங்க, அவர்களை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அவங்களுக்கு நல்ல பணிவிடைகள் செய்ய வேண்டும், அவர்களை நோக்கி வார்த்தைகளால கூட தாக்கி காயப்படுத்துற மாதிரி ஒரு வார்த்தை கூட பேசிடக்கூடாது, சைன்ல கூட உங்களுடைய முகபாவனை கூட அவங்க முன்னாடி எப்படி வந்துடக்கூடாது, அவர்களை காயப்படுத்துற மாதிரி வந்து விடக்கூடாது. அவர்களுக்காக அவர்களோடு மரியாதையா பேச்சை தான் மரியாதையான சொல்லை சொல்ல வேண்டும். அன்போடு உங்களுடைய சிறகை நீங்கள் பணிந்து அவர்களுக்காக இறக்க வேண்டும். இவை எல்லாவற்றையும் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கணுமா, ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. சின்ன பிள்ளைல புள்ள விழுந்துருவானே, ஓடி வந்து பிடிச்சாரு எங்க அப்பா, வயசாயிடுச்சு இப்ப விழுந்துட போவாரியா, நீ பிடிச்சுக்க, நான் இல்ல அந்த இடத்துல இல்லைன்னா கூட நான் இருந்தா நான் பிடிச்சுக்குவேன், நான் இருந்தா எங்க அப்பா விட்டுற மாட்டேன். அப்படி நான் இல்லாமல் போனாலும் என் தந்தையை நீ பார்த்துக்கொள், அவர் கீழே விழாமல் பார்த்துக்கொள், அவர் விழுந்து எதுவும் காயம் ஏற்படாமல் பார்த்துக்கொள். பதறி போய் ஓடி வருவாங்களே அம்மாவும் அப்பாவும், உள்ள அப்படியே தவழ்ந்து வரும், அப்படியே முட்டி போட்டுக்கிட்டே வரும், எங்கடா வாசப்படியை தாண்டி படிக்கட்டுல இறங்கி விழுந்துருமோன்னு சொல்லிட்டு கையில இருக்கிறத காலில் இருக்கிறத தூக்கி போட்டு ஓடி வந்து புள்ளைய பிடிச்சி அரவணைப்பாங்களே. இந்த மாதிரி நீ அவங்களை பார்த்துக்கையால, விழுந்துட போறாரியால, அடிபட்டு காயம் ஏற்பட்டு போறியால, தாங்க மாட்டாரு என் தந்தை, வயசாயிடுச்ச முதியவர் ஆயிட்டாரு, அவருக்கு பலகீனமாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு தந்தைக்காகவும் தாய்க்காகவும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ கேளுங்கள் என்று ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் என்ன? இதுக்கு மேல தாயும் தந்தையும் வேற எந்த மார்க்கத்தில் உங்களால சொல்ல முடியும்? வேற எந்த மார்க்கத்திலும் இந்த அளவுக்கு சிறப்பித்து சொல்வதை நம்மால் பார்க்க கூட முடியவில்லை. நேற்று நாம பார்த்தோம் என்ன,
தந்தை என்பவர் அல் வாலிது அவுசத்து அபுவாபில் ஜன்னா, சொர்க்கத்துடைய கதவுகளில் மைய கதவு. பார்த்தோமா இல்லையா? தந்தை என்பவர் சொர்க்கம் செல்வதற்கான வாய்ப்பு. இந்த ரமலான்ல எதெல்லாம் சொர்க்கம் செல்வதற்கான வாய்ப்புகளோ அதை நாம் பட்டியலிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். அதில் ஒரு வாய்ப்பு உங்களின் தந்தை. உயிரோடு இருக்கிறாரா? விட்டுறாதீங்க, அவரை புடிச்சுக்கிங்க. அதுதான் சொர்க்கம் போறதுக்கான வாய்ப்பு. அதான் நடுக்கதவு. அந்த கதவு சாத்திருச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அந்த கதவு திறக்கணும். அந்த கதவு நமக்காக இணங்கி வர வேண்டும். அந்த கதவு நம்மை அனுமதிக்க வேண்டும். உள்ள போப்பா, என்னுடைய பிள்ளையாச்சு, அருமையாச்சு, உள்ள போன்னு சொல்லிட்டு தந்தை அனுமதிக்க வேண்டும். அந்த விடயங்களையும் நம்ம சரியான செஞ்சுக்கணும். தந்தைக்கு அந்த சிறப்பு. தாய்க்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஹதீஸ் தான். என்ன, நமக்கு எல்லாம் சினிமா டைலாக்ல நிறைய பார்த்து பார்த்து பழகி போச்சு. என்ன, யாருடைய காலடியில் சொர்க்கம்? தாயின் காலடியில் சொர்க்கம். சினிமா டைலாக் இல்ல, ஹதீஸ், நபிமொழி. சுனன் நசாயில் இடம்பெறக்கூடிய 3053வது செய்தி. தாய்க்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் என்னன்னு சொல்லிட்டு, காலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தார்கள் என்னன்னு சொல்லிட்டு, அல் ஜன்னத்து, சொர்க்கம் இருக்கிறது, தஹத அஹ்தாமில் உம்முஹாத்தி, உன்னுடைய காலின், உன்னுடைய தாயின் பாதங்களுக்கு கீழே இருக்கிறது. பாதங்களுக்கு கீழே இருக்கிறது என்ன சொன்ன, போய் கால இது கிடையாது. இஸ்லாமிய மார்க்கத்தில் யாருமே காலிலும் விழக்கூடாது. அவ்வளவு பெரிய யாரா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காலில் விழுவதற்கு தடுத்தார்களா இல்லையா? இன்னைக்கு என்ன பண்றான், இந்த அவுலியா வந்துட்டாரு, எங்க இமாம் வந்துட்டாரு, எங்க தலை, அவங்க அல்ல போய் விழுறது பார்க்கிறோமா இல்ல? மனுஷன் காலில் விழுறத இந்த மார்க்கம் அனுமதிக்கவில்லை. யாருடைய காலிலும் யாரும் விழக்கூடாது. அல்லாஹ்வின் தூதருடைய காலிலும் விழக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தடுக்கிறார்கள். என்ன, ஒரு நபி தோழர் வரார், பல ஊரை பார்த்தவர், பல ஊரை பார்த்துட்டு அல்லாஹ்வின் தூதர் வருகிறார். அல்லாஹ்வின் தூதரே, நான் பல ஊர்களுக்கு பயணம் போறேன். பயணம் போற அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த மன்னர்களை எல்லாம் அந்த மக்கள் கௌரவிப்பதை நான் பார்க்கிறேன். என்ன, எப்படி கௌரவிக்கிறாங்க? அந்த மன்னருடைய காலில் விழுகிறார்கள். அந்த என்ன சொல்றாங்க, ஹதம் போஸ் சொல்லுவாங்களா இல்லையா? ஹதம் போஸ் செய்யறாங்க, மதிக்கிறாங்க. மன்னரையோ அந்த ராஜாவையோ மதிக்கிறது காலில் விழுது. அந்த மாதிரி இந்த ஊர் ஆளுங்கெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னை பொறுத்த அளவுக்கு இந்த உலகத்திலேயே காலில் விழுவதற்கு ஒரு தகுதியானால் யாரு? நீங்க தானே. அல்லாஹ்வுடைய தூதராச்சே, வகை செய்தியை வாங்கி எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்களே, நேரடி எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்களே, உங்க கால நான் விழுறேன், எனக்கு கொஞ்சம் அனுமதி கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த நபி தோழரை சொல்லுவார்த்தா அனுமதி கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணாங்க? விருந்துக்கு பாடினாங்களா? இல்ல. இன்னைக்கு என்னது, ஜமாத்துகள்ல பார்க்கிறோமா இல்லையா? ஜமாத்துல போனா காலை முடிச்சுக்கிட்டே இருப்பான். அதுல அவன் முன்னாடி தலையை தூக்கி கூட நீ பேச மாட்டான். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், யாருடைய காலிலும் யாரும் விழக்கூடாது. அப்படி விழுவதாக இருந்தால், நேற்றுக்கு முந்தநாத்தை பார்த்தோமா ஐயா? என்ன உறவு பார்த்தோம்? நான் கணவன் மனைவி பேசுகிறேன், பார்த்தோமா இல்லையா? கணவனின் சிறப்புகள் எவ்வளவு இருக்கு, ஒரு மனைவி எவ்வளவு கட்டுப்பட்டு போகணும்னு சொல்லிட்டு அதை அல்லாஹ்வின் தூதர் பேசுறாங்க. இந்த உலகத்தில் அல்லாஹ் ஒருவருக்கு காலில் விழுவதற்கு அனுமதி கொடுப்பதாக இருந்தால், ஒரு மனைவியை கணவனுடைய காலில் விழுவதற்கு அனுமதி அளித்திருப்பான். பட் ஆனால் அதுவும் கிடையாது. பொண்டாட்டி கூட புருஷன் கால விழக்கூடாது. யாருடைய காலிலும் யாரும் விழக்கூடாது. எங்க விழணும்? உங்களுடைய சிரம் எங்கே பணிய வேண்டும்? அல்லாஹ்வுக்கு முன்னாடி தான் பணியணும். வேற யார் முன்னாடி உங்க சிரம் பணிய கூடாது என்று கட்டளையிடக்கூடிய மார்க்கம். அப்படின்னு தாயினுடைய கால்களுக்கு இடையில் அல் ஜன்னத்து தஹத அஹ்தாமில் உம்முஹாத்தி, சொர்க்கம் என்பது உங்கள் தாயின் பாதங்களுக்கு கீழே இருக்கிறது என்று சொல்லி கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அறிவித்தார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செய்தி சுனன் நசாயினுடைய 3053வது செய்தியா இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். தாயினுடைய காலடியில் இருக்குன்னா என்ன அர்த்தம்? காலை பிடிச்சி இது கிடையாது. அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக, அவங்களுக்கு நீங்க பணிந்து போவதன் மூலமாக, அவர்களை நோக்கி கெட்ட வார்த்தைகள் பேசாததன் மூலமாக, அவர்களுக்கு நல்ல உபகாரங்கள் செய்வதன் மூலமாக, அவங்க முன்ன எவ்வளவு சிரமப்பட்டு சுமந்தாங்க தெரியுமா? திருமலை குர்ஆன்ல 2-3 இடங்கள்ல பேசுறான்னு சொல்லிட்டு, உன்னுடைய தாய் உன்னை சிரமத்துக்கு மேல் சிரமப்பட்டவளாக, எப்படி வஹனன் அலா வஹனின், கஷ்டத்துக்கு மேல கஷ்டப்பட்டவளா உன்னை சுமந்து உன்னை பெத்தெடுத்து மரண வாசலை அடைந்து அப்படி உயிர் பெற்று வந்து உன்னை சாராட்டி சீராட்டி பாலூட்டி வளர்த்தாலே, அந்த தாய்க்கு நீ பணிவிடை செய். அதான் ரமலான் மாசத்துடைய செய்தியும் கூட. ரமலானை வீணடித்தவர் நாசமாக போகட்டும் இருக்குது.
பெற்றோர்கள் இருவரில் ஒருவரோ, அது அம்மாவா இருந்தாலும் சரி அப்பாவா இருந்தாலும் சரி, இருக்கக்கூடிய அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக சொர்க்கம் செல்வதற்கான பாதையை யார் லேசாக்கி கொள்ளவில்லையோ அவர் நாசமாக போகட்டும். இருக்குதா இல்லையா ஹதீஸ்? அப்ப பார்க்கிறோம் அவ்வளவு சிறப்பு என்பது தாய்க்கும் தந்தைக்கும் இந்த மார்க்கம் கொடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். உறவை பேணுவதில் தந்தை பேசுகிறேன், தந்தைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் சொர்க்கத்தினுடைய வாசல் என்று சொல்கிறார். தாய் அவங்களும் குறைஞ்சவங்க கிடையாது. தாய் என்பவர் தாயுடைய காலடியில சொர்க்கம் இருக்குன்னா காலை பிடிச்சிக்கிட்டு இல்லை, அவங்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக சொர்க்கம் போகும். தந்தைக்கு நீ பணிவிடை செய்வதன் மூலமாக சொர்க்கம் செல்லலாம் என்று இந்த மார்க்கம் எடுத்திருக்கக்கூடிய காரியங்களை சரியான முறையில் நம்முடைய மனதில் அசை போடக்கூடிய நன்மக்களாக நாம் அமைய வேண்டும். அடுத்து பாருங்க, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வருதுன்னு சொன்னா ஏன் பிரச்சனை வருகிறது? மனைவி இடத்துல இருக்கக்கூடிய குறைகள் பெரிதாக காண்பிக்கப்படுகிறது. அல்லாஹ் அவங்க அறிவிக்கிறாங்க, உலகத்துல ஷைத்தான்கள் இருக்கிறாங்கல்ல, எப்படி இஸ்திமா போடுறாங்களோ தப்லீக் ஜமாத்துல, அந்த மாதிரி ஷைத்தான்களும் ஒரு இஸ்திமா போடுவாங்க. இஸ்திமா போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நீ என்ன பண்ண, நீ என்னப்பா பண்ண, நீ என்னப்பா பண்ண, நீ என்னப்பா பண்ணன்னு சொல்லிட்டு சைத்தானுடைய தலையை உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பான் இப்ளீஸ். அதுல ஒரு சைத்தான் சொல்லுவேன் என்னன்னு சொல்லிட்டு, நான் இன்னைக்கு ஒருத்தனை ஊசல் ஆட்டத்தை போட்டு திருட வச்சேன், நான் ஒருத்தனை போய் சொல்ல வச்சேன், நான் ஒருத்தனை அதை செய்ய வச்சேன், நான் ஒருத்தனை இதை செய்ய வச்சேன்னா சைத்தான் இப்ளீஸ் கேட்டுக்கிட்டே இருப்பான். அதெல்லாம் ஒரு வேலையா, சரி நீ வேற, அது அடுத்துன்னு வருவான். அதுல ஒரு சைத்தான் சொல்லுவானா, நான் இன்னைக்கு கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் ஒரு சண்டையை ஏற்படுத்தி விட்டேன், கொளுத்தி போட்டேன். என்ன அந்த ஆள் ஏதோ நல்ல விதமாக தான் பேசிட்டு இருப்பாரு, அந்த மனசுல என்ன வந்திருக்கும், இன்னும் போன் பண்ணும்போது வேறொருடன் தொடர்பில் இருக்கிறேன், யாரோட தொடர்பில் இருக்கிறீங்க, சண்டை போட்டு விட்டேன் அப்படின்னு உடனே இப்ளீஸ் என்ன பண்ணுவான், வா நீ தான் நம்மால் பக்கத்துல வைக்காரு, கரெக்டான வேலையை செஞ்சிருக்கிற, ரொம்ப அருமையான வேலையை பாராட்டுவான் இப்ளீஸ். எந்த வேலையை பாராட்டுவான்? கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளை செய்தவனை, அந்த ஊசலாட்டத்தை போட்டவனை சைத்தான் இப்ளீஸ் பாராட்டுவான்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய காரியம் அப்படின்னு நீங்க பாருங்க. அதை எல்லாரும் அம்மையா கண்டிக்கிறாங்க, அப்படி சண்டை போடாதீங்க, மனைவியை நீங்க திட்டாதீங்க, பொறுவையிலே திட்டாதீங்க, கன்னத்துல முகத்துல அறையாதீங்க, கௌரவமா அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க, 3 நாள் அவர்களை படுக்கையிலிருந்து விலக்கி வைங்க, அதுக்கு மேல அவங்க கேட்கலன்னா லேசா தட்டுங்கன்றான். இது இன்னைக்கு பிடிச்சிட்டு மனைவியை அடிக்க சொல்கிறது இஸ்லாமிய மார்க்கம். எங்கடா அடிக்க சொல்லுது? உன்ன மாதிரியாடா கூல்ட்ரிங்க்ஸ்ல எதனா கலந்து கொடுக்குற மார்க்கமா இது? உன்ன மாதிரி ரசத்துக்கு மேல விஷத்தை போட்டு கொடுக்குற மார்க்கமா இது? பாயாசத்தை ரெடி பண்ற மார்க்கமா இது? கிடையாது. அந்த மார்க்கத்தில் மனைவியை வழிக்கு கொண்டு வருவதற்கு வழிமுறைகளை வகுத்து கொடுக்கிறது. என்ன? முதல்ல நீ பேசாம இரு, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு, அந்த மாதிரி கரெக்ட் ஆயிடும். டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி கரெக்ட் ஆகலையா, படுக்கையில இருந்து விலக்கி வை, கரெக்ட் ஆயிடும். இல்லையா என்ன நீ சொல்ல கேட்க மாட்டே தட்டு அடின்னு எல்லாம் கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், முகத்தில் அடிக்க கூடாது, அவர்களை சபையில் கண்டிக்க கூடாதுன்றாங்க. இருக்குதா இன்னைக்கு? இது சபையில இல்லையா, தனியா கூட்டிட்டு போகலான்னு சொல்லுமா, என்னம்மா அப்படி எல்லாம் பண்ற, நீ இவ்வளவு பெரிய மனுஷி ஆகிட்ட, நமக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, என்ன நினைப்பாங்க சொந்தக்காரங்கள, நீ ஒரு குடும்ப தலைவி இல்லையா, வீட்டை நடத்திட்டு போகணுமா இல்லையா, எனக்கு மனைவியா இருக்கிற, உனக்கு எவ்வளவு மரியாதை எவ்வளவு கண்ணியம், நீ ஏமா கெடுத்துக்கிற அப்படின்னு எடுத்து சொல்லு, இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த மார்க்கம் சொல்லுகிறது. இதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. சரியா? அல்லாஹ்வின் தூதர் எடுத்து சொல்கிறார்கள், என்ன கணவன் மனைவிக்கு மத்தியில் ஊசலாட்டம் ஒரு ஊழல் வருகிறதா, வந்த உடனே என்ன எதனா ஒரு காரியத்தை வச்சுதான் சைத்தான் போடுவான். என்ன இதை போய் கட்டிட்டு வந்த பார்த்தியா, வாய் எவ்வளவு இருக்குது பாரு, எதுக்கு எடுத்தாலும் வீட்டை வாயாடிக்கிட்டே இருக்கிறா, அந்த வாயாடுற ஒரு தன்மை எடுத்து எல்லாம் போட்டுவான் சைத்தான். போட்ட உடனே மனசு அதே ஓடிக்கிட்டு இருக்கும், இந்த வாயாடியை கட்டிட்டு வந்து இந்த தொல்லை தாங்க முடியல, வீட்டுக்கு போ, அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். இப்படி ஓட்டாத. அல்லாஹ் சொல்றாங்க, உன் மனைவி இடத்துல ஒரு குறையை நீங்கள் கண்டால் உன் மனைவி இடத்தில் நீங்கள் திருப்தி கொள்ளும் இன்னொரு கருத்தை நீங்கள் தேடுங்கள். ஒரு நல்லது இருக்கும் பாரு, அவர் நிறைய தானம் பண்றவங்களா இருப்பா பாரு, உனக்கு நல்ல சமைச்சு போறவங்களா இருப்பா பாரு, இல்ல உன் பிள்ளைகளை சரியான முறையில் பராமரிக்கக்கூடியவளா இருப்பா. ஒரு குறை இருந்தா ஒரு நிறைய நீ தேடுப்பா, குறைய சைத்தான் போட்டுக்கிட்டே இருப்பான், ஓடிக்கிட்டே இருப்பான், உடனே ஒரு நிறைய போட்டு இல்லையே, ஏன் முன்னாடி ரொம்ப நல்லவளாச்சே, ரொம்ப கண்ணியமா இருக்கக்கூடியவளாச்சு, இன்னைக்கு கற்பை பேணி கொள்ளக்கூடியவளாச்சு, ரொம்ப வெட்கப்பட்டு என் முன்னால் மட்டும் அந்த அழகை காட்டக்கூடியவளாச்சு, என்னுடைய பிள்ளைகளை சரியான முறையில் பேணக்கூடியவளாச்சு, எனக்காக எவ்வளவு சிரமப்பட்டு சமைச்சு போடுறாளே, என் துணிமனைகளை தோச்சு போடுறாளே, இதெல்லாம் யாரு செய்வா அப்படிங்கிற மாதிரி நல்லதையும் நீ நினைத்து பாரு, என்ன வரும், அந்த ஊழல் போயிடும், அந்த கெட்ட எண்ணம் மறைந்து விடும் சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள். இது பிணக்கை ஏற்படுவதிலிருந்து விலகி வருவதற்கான வழி சஹீஹ் முஸ்லிமுடைய 2915. அடுத்ததா பாருங்க, அல்லாஹ்வின் தூதர் அவங்க சொல்றாங்க, நம்ம ஏற்கனவே பார்த்தோம்,
என்ன பார்த்தோம்? மக்களில் சிறந்தவர் யார்? அக்ரமுன் நாஸ் யாரு? அத்தகாக்கும் இரையச்சம் உடையவர்கள் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதே மாதிரி அல்லாஹ்வின் தூதர் அவங்க பாருங்க ஒரு செய்தி சொல்றாங்க, உங்களில் சிறந்தவர் யார் அப்படின்னு சொன்னா அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அறிவித்தார்கள், அக்மலுல் முஃமினீன ஈமானன், இந்த ஈமான் முழுமை அடைந்த ஒரு முஃமின் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஹஸனுஹும் குல்கன், உங்களில் அழகான நற்குணங்கள் உடையவர் தான் ஈமான் முழுமை அடைந்தவர். அக்மல்னு சொன்னா முழுமை, அக்மலுல் முஃமினீன ஈமானன், நம்பிக்கை கொண்ட ஒரு இடத்துல ஈமான் யாருக்கு முழுமை அடைந்திருக்கு அப்படின்னு சொன்னா அஹஸனுஹும் குல்கன், அழகிய நல்ல குணங்கள் கொண்டவர் உங்களில் ஈமான் முழுமை அடைந்தவர். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றாங்க, ஹைருக்கும், உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? ஹைருக்கும் நிசாயிக்கும், யார் தன் மனைவிடத்துல சிறந்தவரோ, நற்குணங்களால் தன் மனைவிடத்தில் யார் சிறந்தவராக இருக்கிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர், மனிதர்களில் சிறந்தவர். இப்ப மக்களில் சிறந்தவர் யார்? மனைவிடத்துல சிறந்தவர் தான் மக்களில் சிறந்தவர். ஏன்? ஊருக்கு முன்னாடி டிராமா காட்ட முடியும், நட்பு வட்டாரத்துல ஒரு மாதிரி இருந்துட முடியும், வேலை செய்யற இடத்துல ஒரு மாதிரி இருந்துட முடியும். ஆனா ரியல் ஃபேஸ் அப்படிங்கிறது, உண்மை முகம் என்பது மனைவிக்கு முன்னால் தான் தெரியும். அப்ப அந்த மனைவி சர்டிபிகேட் கொடுக்கணுமா, என் புருஷன் நல்லவன், என் கணவர் நல்லவர் என்று மனைவி சான்றிதழ் கொடுக்க வேண்டும். அப்ப மனைவி இடத்துல யார் சிறந்த முறையில் நடந்து கொள்கிறீர்களோ அவர் உங்கள் மக்களில் சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த செய்தி திருமதியில 1162வது செய்தியாக இடம் பெறுவதை நம்ம பார்க்கும். அதே மாதிரி பாருங்களேன், இந்த கணவன் மனைவிக்கு முன்னாடி இந்த சண்டை வருதா இல்லையா, இதெல்லாம் தீர்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்னா நமக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். கணவன் மனைவிங்கிறது தான் நாம ஏற்கனவே சொன்னோம். இந்த உலகத்துல நாம் தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு உறவு முறை இருக்குன்னு, அது என்ன உறவு முறை? பிள்ளைய நம்ம தேர்ந்தெடுக்க முடியுமா? இவன் தான் என் பிள்ளைய வந்து பிறக்கணும், நான் சொன்னேன் பிறந்துட்டான் வச்சுன்னு சமாளி, வேற வழி இல்லை. அவனை இவன் தான் எனக்கு அப்புறம் வரணும்னு நினைச்சிருப்பானா? இல்லை, வந்தாச்சு. இது தேர்ந்தெடுத்தது கிடையாது. ஆனால் மனைவி என்பவர் நான் தேர்ந்தெடுப்பவள், கணவன் என்பவர் மனைவி தேர்ந்தெடுப்ப எல்லாம் கொடுத்திருக்கிறானா இல்லையா? ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்கிறான், சாய்ஸ் கொடுத்திருக்கான், ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். இப்ப தேர்ந்தெடுக்கக்கூடிய அவர்களில் நல்ல ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மாறுபட்டுள்ளவர்களாக, நம்மை புரிந்து நடக்கக்கூடியவர்களாக தேர்ந்தெடுப்பது சிறந்தது. அடுத்தது என்ன? கணவன் மனைவிக்கு மத்தியில ஒரு மதிப்பு இருக்கு, ரொம்ப கீழ்த்தனமா இறங்கி போயிடக்கூடாது, ஒரு கண்ணியம் பேண வேண்டும். ரெண்டு பேருக்கு மத்தியில ஒரு கண்ணியம் பேணக்கூடியவங்களா இருக்கு. அதே மாதிரி யாரும் யாரையும் தாழ்த்தி பேசக்கூடியவர்களால் ஒரு காலத்திலும் இருக்கக்கூடாது. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, உன் குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியாதா, உன் காந்தானை பத்தி எனக்கு தெரியாதா, கட்டி இப்படிதானே கட்டி வச்சாங்க, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. பொது வெளியில பேசக்கூடாது, இயல்பாகவே அதெல்லாம் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி கணவன் மனைவி என்பவர்கள் குடும்பத்தில் குழந்தைகளுக்கு மத்தியில் சண்டை போடவே கூடாது. இன்னைக்கு இருக்கிற சைக்காலஜி, மிகப்பெரிய சைக்காலஜி சொல்லக்கூடிய விஷயம் தான், பசங்க முன்னாடி சண்டை போடாதீங்க, அது அவர்களுடைய அந்த மனநிலையை மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதையெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும். இறுதியாக பாருங்களேன், இந்த உறவை பேணக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், இறை தூதர் அவர்கள் சொன்னார்கள், கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருவர் தம் சகோதரனும் மனஸ்தாபம் கொண்டு ஏதோ ஒரு உறவு முறையில சண்டை போட்டுக்கிட்டு 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருப்பது அவருக்கு அனுமதிக்கப்பட்டதென்று. ஏன்? முந்தானத்து நம்ம சொன்னோம், ஏன் 3 நாளைக்கு மேல பேசக்கூடாது? 3 நாளைக்கு மேல் பேசாம இருக்கக்கூடாது. ஏன்? அவரு மன்னிப்பு கிடைக்காத ஒண்ணு. 2வது முக்கியமான காரணம் ஒண்ணு சொன்னேன், என்னங்க? பதிவேடுகள் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டிய அமல்கள் போவே போவாது. எல்லாம் எடுத்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பு வைக்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? அதனாலதான் 3 நாள் டைம் கொடுக்குறாங்க. இந்த திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நம்முடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் கொண்டு போய் சமர்ப்பிக்கப்படுகின்றன. இப்படி எடுத்துக்கிட்டு போறாங்களா இல்லையா? சண்டை போட்டுட்டு நானும் பயந்து சண்டை போட்டுக்கிட்டோம், நீவா பார்த்துக்கலாம், நான் எதுக்கு இறங்கி வரணும் அப்படின்னு இருக்கிறேன். சண்டை இன்னைக்கு போட்டோம், வியாழக்கிழமை சண்டை போட்டாச்சு, வெள்ளியாச்சு, சனியாச்சு, ஞாயிறு 3 நாள், அடுத்து திங்கட்கிழமை அமலை கொண்டு போகணும். அத்தனை நாளும் நான் என்ன பண்ணுகிறேன், வற்றம் பார்த்துக்கலாம், நான் என்ன போகணும் அப்படின்னு இருக்கிறேன்னா, மலக்குமார்கள் என்னுடைய அமல்களை கொண்டு போய் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்க மாட்டார்கள். அப்படியே நின்றும், அப்படியே ஸ்டாப் ஆயிடும். எது வரைக்கும்? நான் போய் அவருக்கு சலாம் சொல்ற வரைக்கும். சலாம் சொல்லிட்டேன்னு சொன்னா கொண்டு போய் சப்மிட் பண்ணுவாங்க, அல்ல சலாம் சொல்லிட்டான் அப்படின்ட்டு. அதுலயும் பாருங்களேன், அல்லாஹ்விடத்தில் சொல்றாங்க, உங்களில் சிறந்தவர் யார் முதலில் முந்திக்கொண்டு சலாம் சொல்கிறாரோ.
2 பேர் சண்டை போட்டுக்கிட்டோம், 2 பேரும் வாயை விட்டாச்சு, அடிதடி அளவுக்கே போயாச்சு, என்ன ஒரு பிரச்சனை ஆச்சு, என்னைக்கு திங்கக்கிழமை ஆச்சு பிரச்சனை, செவ்வாச்சா புதனாச்சா விழான்னு எப்பா விழானாச்சே கொண்டு போவாங்க, என்ன பண்ணும், உடனே ஒரு போனை போட்டு பாய் அஸ்ஸலாமு அலைக்கும், இல்லைங்க ஃபோன் பிராங்காலாம் வந்துச்சு அப்படியோட சொல்லி விட்டுருவான். கைப்பட்டு வந்துருச்சு சலாம் சொல்லிக்கிங்க, இறங்கி போறது கஷ்டமா இருக்குதா, குறைந்தபட்சம் அடிபட்டா அஸ்ஸலாமு அலைக்கும், யாருங்க நீங்களா, இல்லைங்க கைப்பட்டு போன் வந்துருச்சு, இறங்கி போயிடுங்க, சலாமை முந்திக் கொள்பவர் அல்லாஹ் சொல்றாங்க, வகைருஹும் அல்லதி யப்துஹு பிஸ்ஸலாம், உங்களில் சிறந்தவர் சலாத்தை முதலில் துவங்கி வைப்பவர். முதல்ல யார் சலாம் சொல்றாரோ அவர் தான் உங்களில் சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த செய்தி சஹீஹ் புகாரியுடைய 6077வது செய்தியாக இருக்கு. அல்லாஹ் சொல்றாங்க, ரொம்ப அழகான செய்தி, இந்த உறவை பேணக்கூடிய விஷயங்களில் மிகவும் அழகான செய்தி. மன் கான யுக்மினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வின் தூதர் அவங்க சொல்றாங்க, மன் கான யுக்மினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பியவர் உங்களில் யார் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறீங்களோ, நீங்க அல்லாஹ்வை நம்பி இருக்கிறீங்களா இல்லையா, நான் நம்பி இருக்கிறேன். அதே மாதிரி யுக்மினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், மறுமை நாளை நம்பி இருக்கிறீங்களா இல்லையா, நாம நம்பி இருக்கிறோம். மறுமையில மாஷர் மைதானத்துல போய் நிக்கணும், பதிவெடுக்க வலது கையில வாங்கணும், வாங்கிட்டு அப்படியே நேரம் சந்தோஷமா எங்க போகணும், சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைக்கிறோமே, அந்த மறுமை நாளையும் உங்களில் நம்பியவர் என்ன பண்ணணும், ஃபல் யஸில் ரஹமஹு, உறவை பேணி வாழட்டும், உறவோடு வாழட்டும், சேர்ந்து வாழட்டும்ன்றாங்க. அல்லாஹ்வை நம்பினியா உறவை சேர்ந்து வாழு, மறுமை நாளை நம்புறியா உறவை பேணி வாழ என்று அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். இதோடு நம்ம உரையை முடிக்கிறோம். நாளை தினம் இன்ஷா அல்லாஹ் ஒரு தந்தையின் மிகப்பெரிய கவலை, இன்னைக்கு தந்தையை பத்தி தானே பார்த்தோம், ஒரு தந்தையின் ஆகப்பெரிய கவலையாக இருந்த ஒரு செய்தியை இன்ஷா அல்லாஹ் பார்த்து விட்டு அதற்கு அடுத்தடுத்த உரைகளில் இன்ஷா அல்லாஹ் நம்ம போவோம். சபபு நுசூல் பாடத்தில் இன்றைய தினம் இந்த உறவு சம்பந்தமாகத்தான் கலாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்கு. கலாலானா என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, பிள்ளைகள் இல்லாதவர், சொத்து இருக்கு, எனக்கு சொத்து இருக்கு ஆனால் பிள்ளைகள் யாரும் இல்லைன்னு வைங்களேன், என்னுடைய சொத்தை எவ்வாறு பிரிப்பது அப்படிங்கிறது கலாலா சட்டம். அந்த கலாலா சட்டம் இறக்கப்பட்ட சபப் நுசூல் தான் இன்னைக்கு. இவங்க சொல்றாங்க, யார் ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் நோய்வாய்ப்பட்டிருக்கிற நேரத்தில், மரணத்துக்கு சமீபமாக இருக்கிற நேரத்தில் மயக்க நிலையில் இருந்தால் அப்போ ரசூல்லா வந்தாங்க, வந்து என்னை பார்த்தாங்க, பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, ரசூல்லா இடத்துல கேட்ட, யார் ரசூல்லா இறை தூதர் அவர்களே, என்னுடைய சொத்துக்கு வாரிசு யார், பிள்ளைங்க யாரும் இல்லை இவருக்கு, யாருக்கு ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு பசங்க இல்லைன்னு அவர் கேட்கிறாரு, என் சொத்துக்கு யார், என்னுடன் உடன்பிறப்புகள் மட்டுமே எனக்கு வாரிசாகும் நிலையில் நான் உள்ளேனே, என்னுடைய பசங்க யாரும் இல்லையே, நான் என்ன பண்ண, சொத்தை எப்படி பிரிக்க அப்படின்னு உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனுடைய சூரத்துன் நிசா 4வது அத்தியாயத்துடைய 176வது வசனத்தை இறக்குகிறான். அதுதான் பிள்ளைகள் இல்லாதவருக்கான சொத்து உரிமை பாக பிரிவினை சட்டம் என்றது அவரே ஜாபீர் ரலியல்லாஹு அவர்களே அறிவிக்கிறார்கள். உள்ளேனே என்று நான் கேட்டபொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 4வது அத்தியாயத்துடைய 176வது வசனத்தை இறக்கி அருளினான். கலாலா பற்றி முஹம்மது உம்மிடம் அவர்கள் மார்க்க தீர்ப்பு கேட்கின்றனர், அல்லாஹ் இது குறித்து தீர்ப்பளிக்கிறான் என கூறுவீராக. பிள்ளை இல்லாத ஒரு மனிதன் இறக்கும் போது அவனுக்கு ஒரு சகோதரி இருந்தால் அவன் விட்டு சென்றதில் பாதி அவளுக்கு உண்டு. அவள் இறக்கும் பொழுது அவளுக்கு பிள்ளை இல்லாவிட்டால் அவளது சகோதரன் அவளுக்கு வாரிசாவான். 2 சகோதரிகள் இருந்தால் அவன் விட்டு சென்றதில் 3/2 பங்கு அவர்களுக்கு உண்டு. ஆண்களும் பெண்களுமாக உடன்பிறப்புகள் இருந்தால் 2 பெண்களுக்குரிய பங்கு ஓர் ஆணுக்கு என்ற விகிதத்தில் நீங்க உண்டு. நீங்கள் வழி தவற விடாமல் இருக்க அல்லாஹ் இதை தெளிவுபடுத்துகிறான். வெறும் தங்கச்சி மட்டும் இருக்கிறாங்க, இல்லை அக்கா மட்டும் இருக்கிறாங்கன்னு சொன்னா சொத்துல பாதி அவங்களுக்கு கொடுத்துடணும். இல்லை 2 பேர் இருக்கிறாங்க, அக்கா தங்கச்சி, ஒரு அக்கா ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க, இவங்க மட்டும்தான் இருக்கிறாங்கன்னு சொன்னா அக்கா 3 பங்கா, சொத்தை மொத்தம் 3ஆ பிரிச்சு அக்காவுக்கு ஒரு பங்கு தங்கச்சிக்கு ஒரு பங்கு, இல்லை 2 அக்கா இருந்தா 2 அக்காவுக்கு 2 பங்கு 3ல, சரிங்களா, 3 பங்கா பிரிச்சு. இல்லை அண்ணனும் தங்கச்சி இருக்காங்க, இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஆண் மக்களுக்கு 2 பங்கு, பெண் மக்களுக்கு 1 பங்கு அப்படிங்கிற விகிதாச்சார அடிப்படையில் நீங்கள் பிரித்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 4வது அத்தியாயத்துடைய 176வது வசனத்தில் முடிக்கிறார். இந்த அடிப்படையில் அல்லாஹ்வின் சட்டங்களை அறிந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக, அதை பின்பற்றி வாழ்ந்து மரணித்து சோனம் செல்லக்கூடிய நன்மக்களாக உங்களையும் எண்ணிமல்ல ரஹ்மானாக்கி அருள் புரிய வேண்டும் என்று இறைவிடம் இறைஞ்சவனாக என்னுடைய இன்றைய உரையை முடிவு செய்கிறேன். வாஹிதுவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.